பிள்ளைகளை இப்போ இந்த ஊட்டிக்கு போக போகிறோம். எல்லாம் என் மக்கள் கிட்டத்தட்ட 40 பேர் மேலே அவங்க இங்கே திருநாளுக்கு வியாபாரத்துக்கு வந்தாங்க. நான் ஊட்டி ஜபம் முடிச்சு வர்றப்போ நானும் இங்கே குன்னூரில் வந்து ஒரு ஊழியத்துக்காக நான் ஏற்பாடு பண்ண வர்றப்போ என் மக்கள் சொந்தக்காரை சந்தித்தேன். இவங்க ஃபஸ்ட்டு நான் வளர்த்த பொண்ணு பேர் என்னம்மா? மோனிஷா. நான் வளர்த்த பொண்ணு. இவங்களை மேரேஜ் ஆகி போச்சு. அவங்க தனியாக வந்துக்கிறாங்க வியாபாரத்துக்கு. இதெல்லாம் நம்ம ஜனங்க என் படத்தில் சோதரம். இவர் என் படத்தில் வில்லனாக இருக்கிறாரு, நீங்கள் பார்க்கலாம். இவங்கெல்லாம் பாரு, இவர் என் மாப்பிள்ளை. வியாபாரத்துக்கு வந்துக்கிறாங்க. நான் அப்படியே இவங்களுக்கெல்லாம் பார்த்து இவங்க கூட அப்படியே சந்தோஷமாக நம்ம ட்ரெயின் ஏற போகிறோம். என் அத்தை பொண்ணு கொடுக்குற சொன்னாங்க, ஆனால் பொண்ணு கொடுக்கல, பரவாயில்ல. எங்கள் அத்தைக்காக நல்லா ஜபம் பண்ணியிருந்தோம். எல்லாம் சொந்தக்காரங்க. இவன் எங்கள் பொண்ணு, குட்டி பொண்ணு. இந்த பொண்ணுக்காக பொண்ணு பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ணிக்கோங்க. ஏசப்பா இந்த மகளுக்கு 5 லட்சம் 6 லட்சம் இது இயேசு நாமத்தில் இந்த வருஷத்தில் விடுதலை பண்ணி இந்த மகள் சாட்சி வந்து சொல்லணும். சித்தப்பா நீ ஜபம் பண்ண ஆண்டவர் விடுதலை ஆச்சு சொல்லணும். ஆண்டவர் அப்படி ஒரு மகிமை இவங்க மேலே இருக்கட்டும். இயேசு கொஞ்சம் ஆமீன். சோதரம் கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் இதோ என் பொண்ணு, இன்னொரு பொண்ணு சோதரம். இவங்க வியாபாரத்தை வந்துக்கிறாங்க. இவங்களுக்காக ஜபம் பண்ணிங்க. இவங்க தங்கச்சி பிள்ளை இவங்களோட பிள்ளை. இவருக்காக ஜபம் பண்ணுங்க. ஹலோ ஜபம். இது ஒரு பொண்ணு காய்த்தல் பாருங்களா. சோதரம் இவங்களுக்காக ஜபம் பண்ணுங்க. கொஞ்சம் யூடியூப் ஜபம் இவங்களுக்காக ஜபம் பண்ணுங்க. இவங்க வியாபாரத்துக்கு வந்துக்கிறாங்க. வீடியோங்க இவரு மாப்பிள்ளை. இவரு வியாபாரத்தை பற்றி சோதரம் இவருக்காக ஜபம் பண்ணுங்க. இவருக்கு ரொம்ப கடமெல்லாம் புதுக்கோல சாலா சொந்தக்காரரு. இங்கே ஒரு சொந்தக்கார அம்மா வாங்க. இவங்களுக்காக ஜபம் பண்ணிங்க. எல்லா மக்கள் நம்ம மக்கள் தான், எல்லாம் சொந்தக்காரங்க தான். பாருங்க இங்கே இருக்கிற எல்லாம் இவரு சொந்தக்காரு. சோத்திரம். அடுத்த வருஷத்தில் இவரோட கடன் தீர்ந்து சந்தோஷமாக இந்த வீட்டில் வந்து சாட்சி சொல்லணும். அதுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். இவங்க வியாபாரம் நல்லா பண்ணி நடக்கணும். அதுக்காக பார்க்குறோம். பாஸ்டருங்க விசுவாசங்க ஜபம் பண்ணுங்க. யூடியூப் அப்புறம் காலமாக ஜபம் கிடச்சி இவருக்கு கடன் இது ரொம்ப கடன் கஷ்டப்படுறாரு. இவருக்கு கடன் தொல்லை தீர்க்கணும். இவரு நிறையா வியாபாரம் பண்ணி கடத்தலுக்கு சாட்சி எடுக்கணும். ஆண்டவர் அடுத்த வருஷம் வர்றப்போ இந்த வீட்டில் இன்னும் சந்தோஷமாக வரணும். இவங்கெல்லாம் இந்த ஊட்டி வியாபாரத்துக்கு வந்துக்கிறாங்க. ஜபம் பண்ணிக்கங்க. கால் பாச ஜபம் தரப்படுத்த மாட்டாங்க இல்லையா. எல்லாம் இந்த யூடியூப் கால் நாடு எல்லாம் ஊட்டிக்கு போய் கிளம்பி போய் நிற்கிறாங்க. வியாபாரம் எல்லாம் முடிச்சு போச்சு. இவங்க எல்லாம் கலந்து போய் நிற்கிறாங்க. இவங்க வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் பார்க்கணும். எல்லா பாஷைகளுமே இந்த பாஷைகள் மாறாது. எங்கன்னா எங்கள் பாஷைகள் பேசுகிற இருப்போம். நீங்கள் பார்க்குறவங்க இங்கே எல்லா பேருக்காக ஜபம் பண்ணுங்க. இதான் குண்டூர் ஊழியத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இதான் ஜபகுமார். இதுதான் எங்கள் நாங்கள் ஜபகுமார். நாங்கள் தான் வந்து நாங்கள் குன்னூர் ஊழியத்துக்கு வந்தோம். ஆனால் இந்த மக்களெல்லாம் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள்லாம் ட்ரெயின் ஏற போகிறோம். ட்ரெயினுக்கு போய் வரும்போது நாங்கள் ஏற போகிறோம். அப்படின்னு ஜாலியாக ஆண்டவர் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் மக்கள் பார்க்கணும். நரிக்குற மக்கள் பார்த்து இது ரட்சிப்புக்காக அநேகரும் ஏசப்போட ஊழியத்தை செய்யணும். ஏசப்பாக்காக ஜெபிக்கணும். ஏசப்பா தான் இந்த ட்ரெயினில் வரவங்க அநேகர் பரவலோகத்துக்கு போகணும்னு ஆசை. பாருங்க இவங்க தான் எங்கள் அக்கா பொண்ணு. பாருங்கள் எங்கள் அக்கா பொண்ணு மாதிரி பிடிக்கிறாங்க. சோதரம் இந்த அக்கா பொண்ணு இவங்களுக்காக ஜபம் பண்ணிங்க. இவங்க பேரும் பேத்தி பார்த்துக்கிறாங்க. ஆனால்
உங்கள் வாழ்க்கையில் நிறைய கடன் கீது அதெல்லாம் விட தள்ளிட்டு ஆண்டவரை பற்றி சாட்சி நிற்கணும். நிற்பாங்க, ஜாம் பண்ணுங்க போகணும். இவங்கெல்லாம் சாட்சி பிடிச்சி நிற்கிறாங்க. அது இல்லையா? ஓகே, ரயில் குழம்பு போட்டு சோதரம் இங்கே வர ஒவ்வொரு மக்கள் ரட்சிக்கப்பட்டு பரவலகம் வரணுன்றது அதுதான் எங்கள் ஏக்கம், எண்ணம். தேவ ஆவியானவர் இறங்கி பார்க்குறவங்க ஒவ்வொரு பிள்ளைகளை ஆஸ்வதிக்கணும். கர்த்தர் ஒரு அதிசயம் அற்புதம் பண்ணாண்டவர். இந்த வேலைக்காக நம்ம ஜெபிக்கிறோம். தேவன் பெரிய காரியம் செய்வார். ஆமென்.